சினிமா மோகத்துக்கு பின்னால போய் தமிழகம் இன்றைக்கு தற்கூரி கூட்டமா மாறி ஒரு நடிகனை கொண்டு போய் ஆட்சியில வச்சிருக்கு. இதே நிலைமைய தயவு செஞ்சு இலங்கையில உருவாக்காதுங்க. குறிப்பாக பாடசாலை நிர்வாகங்கள், ஆசிரியர்கள் ரொம்பவே கவனமாகிருங்க. இப்ப என்னாச்சுன்னு தானே கேக்குறீங்க. மாத்தளை ஆமினா வித்யாலயத்துல இல்ல விளையாட்டு போட்டி நடந்திருக்கு. அங்க வேறொரு பிரச்சனையை பத்தி ஸ்ரீலங்கா ஃபுல்லா இன்றைக்கு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை பத்தி பிறகு பேசலாம். அதுக்கு முன்னால இந்த பெரிய ஒரு பிரச்சனை அங்க விளங்கினதால ஒரு சின்ன விஷயத்த கவனிக்க மறந்துட்டாங்க. ஆனா இதுதான் பெரிய ஒரு பிரச்சனை. என்னன்னா, அங்க பேண்ட் வாத்தியம் வாசிக்கப்படுது. அதுல வாசிக்கப்படுற அந்த மியூசிக் இந்திய சீரழிவு கட்ட சினிமாட ஒரு பாடல். இந்திய சினிமா நமக்கு பெருசாலாம் ஒன்றும் கற்று தந்துடல. ஒரு சில நல்ல சினிமாக்கள், நல்ல திரைப்படங்களை தவிர மற்ற எல்லாமே சமூக சீரழிவு பிடிச்ச, கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய திரைப்படங்கள். இந்த மாதிரி படங்களை நடிச்ச ஒரு நடிகர் திரைப்பட பாடலை எடுத்து அங்க பேண்ட் வாத்தியமா வாசிக்கப்படுகிறது. பேண்ட் வாத்தியமா வாசிக்கிற எவ்வளவு திறமையான மாணவர்கள் அவ்வளவு அழகா வாசிக்கிறாங்க. ஆனா அதுக்கு வேறொரு மியூசிக்கை நீங்க அதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு அதை வாசிச்சிருக்கலாம். ஒரு சினிமா பாடலை வாசிக்க வச்சு மாணவர்கள் அதை முடிஞ்சோன்னு எல்லாரும் பெரிய கைதட்டல். ஆனா அது விளங்குதில்லை அதனுடைய விளைவு. சினிமா மோகமுள்ள ஒரு சமூகத்தை தயவு செஞ்சு பாடசாலைகள்ல இருந்து உருவாக்காதாங்க. சமூகத்துக்கு பாடசாலைகள் இருந்த நல்ல தலைவர்களை கொடுக்க முடியும். ஸோ இப்படி சினிமா மோகம் பிடிச்ச தற்கூரிகளை தயவு செஞ்சு உருவாக்கிறாங்க. அடுத்த விஷயம் என்னன்னா, அங்க அந்த தண்ணிக்குள்ள இல்ல விளையாட போட்டி நடத்தி முடிச்ச, மழை பெய்ஞ்சு தண்ணி கூட நடத்தி முடிச்ச விஷயம் சம்பந்தமா நிறைய பேர் தேவையில்லாத விமர்சனங்களை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இல்ல விளையாட்டு போட்டிக்காக எத்தனை மாசங்கள் கடந்து கஷ்டப்பட்டு அந்த ஏற்பாடுகளை செஞ்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த மாணவர்களுடைய மன உறுதி, அந்த ஏற்பாட்டுக்கூட மன உறுதியை தான் பாராட்டணும். அந்த மலைக்குள்ளையும் நனைஞ்ச உடுப்போடு அந்த வெள்ளத்துக்கு நின்று அவங்க அந்த இல்ல விளையாட்டு போட்டியை நடத்தி முடிச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாமே அந்த நாள் முழுக்க எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு. கடைசி 15 நிமிஷம் மழை பெஞ்சதால ஒன்றுமே செய்ய முடியாமல் போச்சு. ஃபுல்லாக நிப்பாடினா இன்னொரு நாள் நடத்துறங்கிறலாம் அது யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ அந்த இடத்துல விமர்சிக்கிறவங்க தயவு செஞ்சு இதையெல்லாம் ஃபர்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். அதோட அரச பாடசாலைகளுடைய மைதானம் எந்த அளவுக்கு பின்தங்கிய நிலையில இருக்குங்கிறத தெளிவாகவே காட்டியிருக்கு. ஸோ அவங்க அந்த இல்ல விளையாட்டு போட்டி அங்கே நடத்தி முடிச்சதால இன்னைக்கு அது பேசு பொருளாக மாறி இருக்கிறதாலையும் அந்த மைதானத்தினுடைய நிலைமை சம்பந்தமா அரசு கவனம் செலுத்தி அதை சீரமைக்கிறதுக்கு ஏற்பாடுகள் செய்யணும். இதை அவங்க செஞ்சு இன்னைக்கு அதை நாட்டுக்கு காட்டிக்காங்க, எங்களோட மைதானத்து நிலைமையை பாருங்க அப்படின்னு சொல்லி மன உறுதியோட கடைசி வரைக்கும் செஞ்சு முடிச்சு அந்த ஏற்பாடு குழுக்கும் பாடசாலை மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆனா தயவு செஞ்சு இந்த பாடசாலை மட்டுமில்லை, எந்த பாடசாலையும் சினிமா மோகம் முடிச்ச தற்கூரிகள் தலைவர்களாக அடுத்த சமுதாயத்தை உருவாக்கிடாம கவனமா பொறுப்போட யோசிச்சு நடந்து கொள்ளுங்க.